ஏடா குழந்தைகளே, வெல்கம் பேக் டு அவர் ஆர்கானிக் ஒடிசி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் ஐசோமெரிசம், பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் 11th ஸ்டாண்டர்டுக்கு இல்லை யார் வேணாலும் சரி எனக்கு ஆர்கானிக் படிக்கணும் அப்படின்னா பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். இங்கே பாருங்க, மேலே ஐபட்டன் தெரியுதுல, தட்டுங்க, உள்ளே போங்க, அவ்வளோவும் இருக்கும். என்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும். எல்லாத்துடைய ஃபண்டமெண்டல் உங்களுக்கு கிடைக்கும். ஈஸியாக ஆர்கானிக்கை கற்றுக்கலாம். இந்த வீடியோஸை பார்த்தா போதும். இப்போ இதில் என்ன பார்க்க போறோம்னா ஐசோமெரிசம் பார்க்க போகிறோம். ஐசோமெரிசம், ஐசோனாலே சேம், மெரிஸ்னா வந்து மாலிகுல், ஐசோமெரிசம். அப்போ இந்த ஒரே மாதிரி ஃபார்முலா இருக்கும், அவங்களுக்குள்ள என்ன மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டடீஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை 2 டைப்பாக பிரிப்போம். முதல் விஷயம், 2 டைப்பாக பிரிக்கும் பொழுது ஒன்று ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம். ஸ்ட்ரக்சரில் என்ன மாதிரி சேஞ்ச் இருக்கும், ஒரு ஃபார்முலா சேம் ஃபார்முலா, அதோட ஸ்ட்ரக்சரை எப்படிலாம் மாற்றி எழுதலாம், எப்படிலாம் வித்தியாசமாக கொண்டு வர முடியும், அது ஒன்று. ரெண்டாவது, அதில் பார்த்தீங்கன்னா 4 டைப்பாக பிரிப்போம். அது 4 நம்ம தனியாக பார்ப்போம். அடுத்து ஸ்டீரியோ ஐசோமர், ஜாமெட்ரிக்கல், ஆப்டிக்கல், விச் மீன் பிளேன் போலரைசர் லைட்டை பாஸ் பண்ணுவோம். அதுக்கு அந்த மாலிகுல்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுது, ஒவ்வொரு டைப்பாக ஸ்ட்ரக்சர்ஸ் மாற்றும் போது எப்படி பிஹேவ் பண்ணுது. அடுத்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸில் டபுள் பாண்ட் இருக்கும், கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் த டைம் டபுள் பாண்ட் இருக்கும். சிஸ்ஸா டிரான்ஸ் அதில் இருக்க குரூப் சேம் சைடு இருக்கா, ஆப்போசிட் சைடு இருக்கா, ஒரு 3 டைமென்ஷனில் வச்சு பார்த்தா எப்படி தெரியுதுங்கிற அளவுக்கு நம்ம ஸ்டடி பண்ணுவோம். சரி, இதில் 11th பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா இந்த ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் தான். அதை தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம் 4 வகையாக பிரிப்போம். எத்தனை வகை? 4 வகையாக பிரிப்போம். இந்த 4ல் ஃபர்ஸ்ட் ஒன் செயின் ஐசோமர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போறீங்கன்னா செயின் ஐசோமர்ஸ், ரெண்டாவது பொசிஷன் ஐசோமர், மூணாவது ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ், நாலாவது மெட்டாமெரிசம். மெட்டாமெரிசம் ஏலியன் லெவல். இப்போ முதல்ல செயின் ஐசோமரிசம் அப்படிங்கிறது என்னன்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். இல்லை சார் எங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்தால் தான் பிடிக்கும், எங்களுக்கு அப்படியே வேற லெவலில் அப்படியே துன்பப்படுற மாதிரி நடத்துங்க சார் அப்படின்னா தாராளமாக அப்படி ஒரு செஷன் போடலாம், தப்பு இல்லை. இப்போ முதல்ல பார்க்க போறது என்னன்னா செயின் ஐசோமர்ஸ்னு சொன்னா, இதோ தலைவனை தூக்கிக்கிட்டு வந்துருவோம். இது நல்லா இருக்குல்ல, ஹெட்டிங்லாம் கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. செயின் ஐசோமர்ஸ் தான் முதல்ல பார்க்க போறோம். வாட் இஸ் செயின் ஐசோமரிசம் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபார்முலா இருக்கு சிம்பிளா, C3H, அது என்னதுரா 8 H8, இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலா ஒரு செயினா வரையணும். இது வந்து கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் தான், நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? CnH2n+2. ஓகே, இது கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் தான். இப்போ இது எப்படின்னா, முதல்ல 3 கார்பன் இருக்கா, 3 கார்பன் லீனியரா போட்டேன். இந்த ஒரு அமைப்பு, ஏன்னா கார்பன் ஸ்கெலிட்டன் தான் முக்கியம். இந்த ஒரு அமைப்பு, இது ஒரு ஐசோமர், சரியா? இதோடைய இன்னொரு சான்ஸ் இருக்கு, என்னோட பாசிபிலிட்டிஸ் இருக்கா வரைய அப்படின்னா, நம்ம குழந்தைங்களை என்ன பண்ண நிறைய பேர், சார் இப்படி இது டிஃப்ரெண்ட் தானே, இதுக்கு டிஃப்ரெண்டாக தானே சார் இருக்கு. ஆமாண்டா, நீ அறிவுடா, வெரி குட்ரா. உன் பேர் என்ன? சார் என் பேர் சச்சின். வேற லெவல்டா, போடா. ஓகே, இப்போ இன்னொரு ஸ்டூடெண்ட் வரான். உன் பேர் என்னப்பா? என் பேர் வந்து மதீஷ் சார் அப்படிங்கிறான். நீ சொல்லுப்பா. இதுவும் ஆமாம் சார், வேற சார், இது வந்து அந்த பக்கம் பார்த்த சேர் சார், இது இந்த பக்கம் பார்த்த சேர் சார் அப்படிமா. சரி, இல்லடா கண்ணா, இது அப்படி பார்க்க கூடாதா? சரி, இப்போ இன்னொருத்தரை கூப்பிடுறேன். உன் பேர் என்னப்பா? என் பேர் தருண்பா. தருண் சார். இதுவும் இந்த மாலிகுல் சேம். இது வேற சார், இது இப்படி இருக்கு சார், அப்போ கண்டிப்பா இது வேற தான் சார் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவனுடைய பர்செப்ஷன் சொல்றான்னு வச்சுக்கோ. இப்போ விஷயம் என்னன்னா, நம்பரிங் ஸ்டார்ட் பண்றேன். 1 2 3 ஆர்டர் வரிசையா வருது. இப்போ அதே மாதிரி இதுல கவனி, 1 2 3 வரிசையா தான் வருது. இதுல கவனி, 1 2 3 வரிசையா தான் வருது. இதுல 1 2 3 எங்கேயுமே தனியா லிங்க் உடஞ்சி போகல. அதாவது 3 கார்பன், 2 கார்பன், 1 கார்பன், இவங்க யாருக்கும் நீங்க இதை படிக்கவே முடியாது. செயின் ஐசோமரிசம் படிக்கவே முடியாது. ஒரு செயின் ஃபார்ம் ஆகும், அந்த செயினை உடச்சி வேற ஒரு ஃபார்முக்கு கொண்டு வரணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு செயின் இருக்குன்னா, அந்த செயினை பிச்சு பிரேஸ்லெட்டாக பாதி கட்டிக்கிட்டு மிச்சத்தை மோதிர மாதிரி மாற்றினீங்க அப்படின்னா வீட்டில் அடி பொழந்துருவாங்களே, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கற்பனை தான் நம்ம பண்ண போகிறோம் இந்த இடத்துல. அப்போ அடுத்த மாலிகுலர் ஃபார்முலா, இதோடைய ஹோமோலோகஸ் சீரிஸ் ஐடியா இருக்கா? ஹோமோலோகஸ் சீரிஸ் ஒரு CH2 யூனிட் வந்து அதிகமாக்கணும், மறந்துட்டீங்களா? அப்போ இங்கே ஒரு கார்பன் வந்துருவான், C4H10 ஆயிடும். C4H10. இப்போ இவனை ட்ரை பண்ணலாம். 4 கார்பன் இருக்கு. முதல்ல 4 கார்பனையும் நேரா எழுதிடலாம், லீனியரா எழுதிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம்னா, ஒரு கார்பனை உடைச்சி இந்த மூலையில் வச்சோம்னா பழையபடி அதே தான் கிடைக்கும். நம்பரிங் கொடுத்து பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிச்சாலும் இல்லை பேர் எழுத தெரிஞ்சாலும் ஓகே. அப்போ என்ன பண்ணலாம், நடுவில் கார்பன் ஸ்ட்ரெயிட், அப்போ இவனை உடைச்சி நடுவில் சொல்லிவிடுங்க. கார்பன் பாண்டு கார்பன் ஓகே, இந்த இடத்துல வச்சிட்டேன். இப்போ எல்லாம் ஹைட்ரஜனை ஃபில் பண்ணனா இவனுக்கு பேர் பியூட்டேன், N-பியூட்டேன். இவனுக்கு பேர் 2-மித்தைல் ப்ரோபேன். அப்போ ரெண்டும் நேம் வைஸ் டிஃப்ரெண்ட். வேற ஏதாவது சான்ஸ் இருக்கா? வேற எதை எங்க உடைச்சு வச்சாலும் இவனை உடைச்சி இங்க வச்சா பழையபடி லீனியர் தான் வரும். அந்த லீனியர் உங்களுக்கு எல் ஷேப்ல இருக்கும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பேரு பியூட்டேனு, செகண்ட் ஒன் பேர் வந்து 2-மித்தைல்
ப்ரோபேன் 2 மித்தைல் ப்ரோபேன். இப்போ அடுத்த மாலிகுல் வாங்க. அடுத்த மாலிகுல் வேற என்ன சான்ஸ் சார்? ஏன்னா டக்குன்னு சில குழந்தைகளுக்கு அந்த ஐடியா வராது. பரவாயில்ல. இப்போ அவனுடைய ஹோமோலோகஸ் சீரிஸ் C5H12 ஒரு CH2 யூனிட் அதிகமாகும்னு சொல்லியிருக்கேன். 5 கார்பன் இருக்கா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண 5 லீனியரா போட்டுக்கோ. 5 லீனியரா போட்டுக்கோ. 5 போட்டாச்சு. இது ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருச்சு. இதோட வேற ஏதாவது ஐசோமர் கொண்டு வர முடியுமான்னு பாருங்க. நம்பரிங் வேணா கொடுத்து வச்சுக்கோங்க. 1 2 3 4 5. 5 உடைச்சி வேற எங்கேயாவது வைக்க முடியுமான்னு பாரு. 5 உடைச்சு கண்டிப்பா 4 வைக்க முடியாது. 4 தான் இருக்கான். சரி 1ல வச்சோம்னா சேம் ஸ்ட்ரக்சர் திருப்பி வரும். வரிசையா தானே வரும். அப்போ 2 or 3 ரெண்டுமே சேமா தான் இருக்கும். இப்போ 2 or 3 அதாவது முதல்ல பேரண்ட் லிங்க் 5 கார்பன் இருந்துச்சு. இப்போ பேரண்ட் லிங்க் 4ஆ மாத்து. சான்ஸ் இருந்தா 3ஆ மாத்து. 3 கீழ போக முடியாது. சரியா? ரைட். இப்போ இங்க கவனி. பேரண்ட் லிங்க் 4ஆ மாத்துறேன். 1 2 3 4. ஓகே. இப்போ இந்த ரெண்டு டெர்மினல்லையும் வைக்க முடியாது. பிகாஸ் போத் ஆர் சேம். இங்க தான் உடைச்சிருக்கேன். இங்கேயோ இல்ல இங்கேயோ வைக்கலாம். நான் இங்க வச்சிரேன். இதுக்கு பேர் என்ன கொடுக்கலாம்? 2 மித்தைல் பியூட்டேன் கொடுக்கலாமா? இன்னொரு சான்ஸ் என்ன சார் அப்படின்னா கவனி, அதே மாதிரி நம்பர் கொடுத்துறேன் பாரு. 1 1 2 3 4 போட்டாச்சா? இல்ல கரெக்டா வந்து இவன் வந்து 5வது கார்பனா இருந்தா உடைச்சு வந்து 3ல வச்சிருக்கேன். 5 இப்ப எங்க இருக்கு? 3ல இருக்கு. அப்படியே இந்த நம்பர் இங்க ஃபாலோ பண்ணுங்க. 5 3க்கு வந்துட்டான். இப்ப அகைன் என்ன பண்றேன்? இந்த 1 உடைக்கிறேன். 1 உடைச்சிட்டு 3ல வைக்கலாம். பாரு வாய்ப்பு இருக்கு. 1 உடைச்சு 3ல வச்சிட்டேன். இங்க பாரு. இந்த பக்கம் கார்பன் இருக்கா, அந்த பக்கம் கார்பன் இருக்கா, மேல ஒரு கார்பன் இருக்கா, கீழ ஒரு கார்பன் வந்துட்டான். முடிஞ்சிருச்சு. நம்பரிங் வழக்கமா கொடுத்தது 2 3 4. 5 மேல இருக்கா, 1 கீழ வந்துட்டான். பாரு ஸ்டார்டிங் ஆரிஜின் அதான். அதுல இருந்தா இது 3 பாசிபிள். இந்த 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கு மொத்தமா. அப்போ 3 ஐசோமர்ஸ், செயின் ஐசோமர். செயினை மடக்குன்னு உடைச்சு மாத்தி ஃபிக்ஸ் பண்றோம். இப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியறது தான் செயின் ஐசோமர். அப்போ நம்ம 3 கார்பன் இருக்கும்போது ஐசோமர் படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். 4 இருக்கும்போது 2 ஐசோமர் கிடைச்சது. அடுத்து 5 கார்பன் இருக்கும் பொழுது எனக்கு 3 ஐசோமர் கிடைச்சது. நம்ம லாஜிக் வைஸ் வருவோம். அப்போ 6 கார்பன் இருந்தா 4 ஐசோமர். அப்படி கிடையாது. நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சோ இதோட ஹோமோலோகஸ் சீரிஸ் வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு மென்ஷன் பண்ணுங்க. இதோட ஹோமோலோகஸ் சீரிஸ் என்ன வரும்? நோட் பண்ணி ஹோம்வொர்க். C6H14. போன ஹோம்வொர்க் வந்து தருண் முடிச்சிருந்தான். அதுக்கு முந்தின ஹோம்வொர்க்கும் தருண் முடிச்சிருந்தான். நான் போடுற வீடியோஸ்ல மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ்ல வந்து ஹோம்வொர்க்னு சொல்ல தருண் முடிக்கிறான். கங்க்ராச்சுலேஷன் தருண். கங்க்ராச்சுலேஷன் தருண் அண்ட் ஆல் தி பெஸ்ட். சோ இப்போ நம்ம அடுத்து பார்ப்போம். அடுத்த ஐசோமர் இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்? இது செயின் ஐசோமர். செயினை உடைச்சு மாத்தி வைக்க செயின் ஐசோமர். அடுத்த விஷயம் பொசிஷன் ஐசோமர் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்து. வாட் இஸ் பொசிஷன் ஐசோமர்? இப்போ அதோட பொசிஷன் அங்க இருந்து இங்க மாத்திட்டேனா இதே மாதிரி தான் அந்த கான்செப்ட் இருக்கும். பார் பொசிஷன் ஐசோமர் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு மாலிகுல் இருக்கு. 1 2 3 4 கார்பன் இருக்கு. இதுல இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. அதாவது ஃபார்முலா ஃபில் பண்றேன். CH2 CH, இந்த இடத்துல CH2, இந்த இடத்துல CH3. ஓகே. இப்போ எந்த பொசிஷன்ல டபுள் பாண்ட் இருக்கு அப்படின்னா 1 2 3 4. ரெண்டாவதா 1, அது 1 2 நடுவுல இருக்கு. அது which mean 1 ன்னு சொல்லுவோம். ஓகே. 1 பியூட்டீன். இதோட பேர் 1 பியூட்டீன். சரி எழுதுவோம். இல்ல பியூட் 1 ஈன். பியூட் 1 ஈன். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இதே மாலிகுல திரும்ப எழுதுறேன். பொறுமையா கவனிச்சுக்கிட்டே வாங்க. இந்த பொசிஷனை மாத்துறேன். வேற எதுவும் சான்ஸ் இருக்கா? இந்த டபுள் பாண்ட் இந்த இடத்துக்கு வந்துட்டாலும் 4க்கும் 3 வந்துட்டா இவன் வந்து நம்பர் 1ஆ வந்துடும். ப்ரையாரிட்டி இவனுக்கு தான் அதிகமாயிடும். அப்போ வேலைக்கே ஆகாது. சென்டர்ல வரலாம். சரி. அப்போ எப்படி எழுதலாம்? சிங்கிள் பாண்ட் C, சிங்கிள் பாண்ட் C, சிங்கிள் பாண்ட். டபுள் பாண்ட் இங்க வரலாம். முடிஞ்சிருச்சு. CH3, இங்க ஒரு CH3, இங்க ஒரு ஹைட்ரஜன் வரணும், இங்க ஒரு ஹைட்ரஜன் வரணும். எப்படி இருந்தாலும் 1 2 3 பண்ணலாம். 1 2 3 4. இங்க பார். 2 பியூட்டின். பியூட் 2 ஈன். அப்போ எனக்கு இந்த ரெண்டு மாலிகுல்லையும் கார்பன் ஹைட்ரஜன் எல்லாமே சேமா இருக்கு. எது மாறுதுன்னா பொசிஷன் சேஞ்ச் ஆகுது. அவ்வளவுதான். இந்த சின்னூண்டு கான்செப்ட் தான் பொசிஷன் ஐசோமர்ஸ். இது நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பாரு இந்த இடத்துல பாருங்களேன். ஒரு அதே மாதிரி பியூட்டன் எடுக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு குளோரின் போட்டிருக்கேன். இது 1 குளோரோ பியூட்டேன்னு சொல்லுவோம். இப்போ இதுவே வந்து இந்த C தூக்கி இந்த இடத்துல போட்டா அப்படின்னா 2 குளோரோ பியூட்டேன்னு சொல்ல போறோம். வேற ஒன்றும் கிடையாது. ரெண்டே பாசிபிலிட்டிஸ் தான். சார் இங்க போட்டா ஐயா நம்பர் லோவர் நம்பர் கொடுப்பேன். அப்போ அங்க இருந்து ஆரம்பிப்பீங்க. அப்போ அதுவும் 2 குளோரோ தான். அப்போ என்னன்னா இந்த ரெண்டு பொசிஷன் ஐசோமர் இவன் ரெண்டு பேரையும் அந்த பொசிஷன் சேஞ்ச் ஆகுது. மற்றபடி அவனுடைய அந்த ஃபார்முலா எல்லாமே கார்பன் ஹைட்ரஜன் அந்த ஹாலஜன் சப்ஸ்டிடியூஷன் எல்லாமே சேம். பொசிஷன் மாறுறதுனால பொசிஷன் ஐசோமர் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ அடுத்து கவனிங்க. அடுத்து இன்னொன்று கொடுத்துருப்பான் ஃபங்க்ஷனல் ஐசோமர். இனிமேல் நீங்க கொஞ்சம் கவனமா படிக்கணும்.
ஃபங்க்ஷனல் ஐசோமர். வாட் இஸ் ஃபங்க்ஷனல் ஐசோமர்? ஃபங்க்ஷனல் ஐசோமர் கொஞ்சம் கவனமாக அனைவரும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் கருதுவோம். ஸோ பி கேர்ஃபுல். வாட் இஸ் ஃபங்க்ஷனல் ஐசோமர்னா, ஒரு ஃபார்முலா இருக்கும்டா, அந்த ஒரு ஃபார்முலாலே இன்னொரு ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸும் இன்னொரு ஃபங்க்ஷனல் குரூப் வந்தால் எப்படி இருக்கும்? இப்போ ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பான ஒரு ஃபார்முலா தரேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, வீட்டில் தோசை மாவு அரைச்சி வச்சு திடீர்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தரேன்ட்டு அதில் பணியாரத்தை ஒட்டி சோழியை முடிச்சிருவாங்க. அப்புறம் திருப்பி நைட்டுக்கு என்னன்னா திருப்பி தோசை அப்படின்றாங்க. அதே மாவு தான், ஆனால் உனக்கு விதவிதமாக செஞ்சு ஒழுங்கா அப்படிம்பாங்க. ஸோ தப்பாக சொல்லலை, பட் ரியாலிட்டி அதுதான். அப்போ என்னன்னா, கிட்டத்தட்ட அதே ஃபார்முலா தான், ஆனால் இங்கே காட்ட போகிற அந்த அதே ஃபார்முலா வச்சு இன்னொரு ஃபங்க்ஷனல் குரூப் எடுக்க போகிறோம். நம்ப முடியல, கவனி. நம்பலனால அதுதான் நெசம். கவனி. இப்போ நம்மகிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னது? CH3 CH2OH. இதோட கார்பன் ஃபார்முலா எத்தனை கார்பன் இருக்கு? C2 இருக்கு. ஹைட்ரஜன் இதுல 3, இதுல 2, 5, இங்க 1, 6, H6O. இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு. சரி, இந்த ஃபார்முலால நான் ஒரு ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப் எழுதியிருக்கேன். வேற எதுவும் ஃபங்க்ஷனல் குரூப் எழுத முடியுமா? ஒரு கீட்டோன் ஆல்டிஹைடு எழுத முடியுமான்னு ட்ரை பண்ணுவோம். ஒரு ஆல்டிஹைடு 2 கார்பன் இருக்கு. சரி, ஒரு ஆல்டிஹைடு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆல்டிஹைடு வருதான்னு பார்ப்போம். ஆல்டிஹைடு எழுதினேன், 2 கார்பன் இருக்கு, ஆல்டிஹைடு எழுதியிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இங்கே 3, 1, 4 தான் இருக்கு, ஆனால் அங்கே 6 இருக்கு. அப்போ ஒரு ஆல்டிஹைடு வராது. 2 கார்பனுக்கு கீட்டோன் வரவே மாட்டான். ஆசிட் எழுதக்கூடாதான்னு கேட்டால் ஆசிட்ல 2 ஆக்சிஜன் வருவான். அப்போ இந்த ஒரு ஆக்சிஜன் இருக்கக்கூடிய சில ஃபங்க்ஷனல் குரூப்னா நம்மளுடைய கீட்டோனும் ஆல்டிஹைடும், அவ 2 பேர் வேலைக்கு ஆகலாம். அப்போ அடுத்து யார் சார் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, ஈத்தர். இங்க கவனி, சூப்பரான விஷயம். CH3O CH3 முடிஞ்சு போச்சு பாருங்க. 2 கார்பனு, 6 ஹைட்ரஜனு, 1 ஆக்சிஜனு, ஒரே இடத்துல ஆல்கஹாலையும் ஷோ பண்ற அதே ஃபார்முலா ஈத்தரையும் சொல்றான். பொதுவா ஈத்தரும் ஆல்கஹாலும் ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ். ஈத்தரோட ஃபார்முலா எடுத்து ஆல்கஹால் எழுத முடியும், ஆல்கஹாலோட ஃபார்முலா எடுத்து ஈத்தர் எழுத முடியுங்கிற பாசிபிலிட்டிஸை சொல்றது தான். அதை விட்டு ரியாக்ஷனுக்குள்ள இது மாறிக்குமா சார், அது இதுவா மாறுமா சார் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஸோ அடுத்த மாலிகுல் வேற எதுவும் எழுதலாமா சார், வேற எதுவும் இந்த மாதிரி கொடுங்க, ஏன்னா டக்குன்னு இருந்து மட்டும் வரல, இன்னொரு மாலிகுல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுங்க அப்படின்னா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆல்டிஹைடு எடுத்துக்கோங்க. CH3 CHO ஒரு ஆல்டிஹைடு எடுத்துக்கிட்டேன். இவனுடைய ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ் என்னவா இருக்குங்கிறத அப்புறமா கெஸ் பண்ணலாம், வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல இன்னொரு ஆல்டிஹைடு எடுக்கிறேன். CH3 CH2 C+OH ஒரு ஆல்டிஹைடு எடுத்திருக்கேன். இப்போ இதுல காமனான ஃபார்முலா என்ன? C3. H எத்தனை இருக்கு? இல்ல 3, 2, 5, 5, 1, 6, H6. ஆக்சிஜன் 1 இருக்கு. ஓகே. இப்போ இந்த காமன் ஃபார்முலா ஆல்டிஹைடு எடுத்துருக்கேன். இதுல வேற எதுவும் ஃபங்க்ஷனல் குரூப் எழுத முடியுமா? ஆல்கஹால், ஈத்தரோ வாய்ப்பே கிடையாது. ஆசிட், எஸ்டர் வாய்ப்பே கிடையாது. 2 ஆக்சிஜன் வேணும். இப்பதான் பார்த்தோம் என்ன அப்படின்னா, ஆல்கஹால், ஈத்தர் அவன் தனி. இந்த ஃபார்முலா வச்சு இவன் எழுத முடியும், இந்த ஃபார்முலால இவன் எழுத முடியும். 2 ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ். ஆனா அங்க ஆல்டிஹைடு வரமாட்டான். அப்ப ஆல்டிஹைடு யார் கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா கீட்டோன் கூட. கீட்டோன் கூட. இங்க பாரு 3 கார்பன் இருக்கு. நடுவுல டபுள் பாண்ட் போட்டுருவ, ரிமைனிங் ஹைட்ரஜனை போட்டுருவ. அப்ப கார்பன் வேலன்சி 4 சாட்டிஸ்ஃபை ஆகிற பட்சத்தில் இங்க பாத்துக்க, யூ கட் ஐடியா, 6 ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ 6 ஹைட்ரஜன் வந்துருச்சு பாருங்க. இந்த 2லயும் கார்பன் ஹைட்ரஜன் ஒரே மாதிரி இருக்கும், ஆக்சிஜன் ஒரே மாதிரி இருக்கும், எந்த ஒரு மாற்றமே கிடையாது எல்லாம். அப்போ ஒரு ஆல்டிஹைடும் கீட்டோனும் நமக்கு என்ன ஐசோமர்ஸ்? எக்ஸாக்ட்லி ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ். அப்போ இந்த மேல இருக்க இடத்துல சப்போஸ் என்கிட்ட மெத்தனால் இருந்தா இதை வச்சு ஈத்தர் எழுத முடியுமானா, ஈத்தருக்கு மினிமம் 2 கார்பன் கண்டிப்பா நமக்கு வேணும். அப்ப மெத்தனால் ஆல்கஹால் தான், ஆனா அதை வச்சு ஈத்தர் எழுத முடியாது. அதே மாதிரி அசிட்டால்டிஹைடை வச்சு என்னால அசிட்டோன் கொண்டு வர முடியாது. ஏன்னா கீட்டோனுக்கு அந்த ஃபண்டமெண்டல் பேசிக்கான கார்பனே 3. பேசிக்கா ஒரு பேர் கீட்டோன் வரணும்னா கண்டிப்பா 3 கார்பன் இருந்து ஆகணும். அப்போ இதுல 2 தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல அசிட்டால்டிஹைடை கீட்டோன் கொண்டு வர முடியாது. கேட்க கொஞ்சம் இதெல்லாம் ஒரு கேள்வியான்னு தோணும், ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம், யோசிச்சு பாரு. அப்ப இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஆசிடு, எஸ்டரு, அப்புறம் இங்க மேல பார்த்தா ஆல்கஹால், ஈத்தர், அடுத்து கீட்டோனு, ஆல்டிஹைடு, இவங்க எல்லாமே ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ். அந்த பர்டிகுலர் ஃபார்முலா வச்சு இன்னொரு ஃபங்க்ஷனல் குரூப்பை கொண்டு வர முடியும். அவ்வளவுதான் கான்செப்ட். தி ஃபைனல் ஒன் மெட்டாமெரிசம். மெட்டாமெரிசம் ஒரே ஒரு டைப் ஆஃப் மாலிகுல் தான் உங்க புக்ல கொடுத்துருப்போம். அந்த ஒரே ஒரு டைப் ஆஃப் மாலிகுல் தான் திரும்ப எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம், நீட்டோ, ஜேயோ அத்தனை எக்ஸாம்லையும் கேட்கறான், கியூட் வரைக்கும். இப்ப கவனி, மெட்டாமெரிசம், தி ஃபைனல் ஒன் மெட்டாமெரிசம். இது நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோனா, பசங்களுக்கு இப்படி தான் சொல்லி தருவேன் எப்பயுமே. அதாவது இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் செயின் அண்ட் பொசிஷன் ஐசோமர். நாட் எக்ஸாக்ட்லி,
பட் அது ரெண்டையும் ஞாபகம் வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு வகையிலையும் நான் இதில் எடுத்துக்க போகிற ஃபங்க்ஷனல் குரூப் சேஞ்சே ஆகாது. அடுத்த விஷயம் இது மூணு தானே ஒன்று செயின், பொசிஷன், ஃபங்க்ஷனல் குரூப், நாலாவது தான் மெட்டாமெரிசம். நீ என்ன பண்ண ஃபங்க்ஷனல் குரூப் சேஞ்சே ஆகாது. அப்போ விஷயம் என்னன்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் செயின் அண்ட் பொசிஷன் ஐசோமர். திஸ் இஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த ப்ராக்டிக்கலாக இப்போ எக்ஸாம்பிள் எழுதக்கூடாது, நீங்கள் போயிட்டு எழுதிட்டு இருக்கக்கூடாது, ரைட்? இப்போ கவனிங்க. இப்போ ஒரு ஃபார்முலா இருக்குது நம்மக்கிட்ட, ஒரு ஈத்தர் இருக்குது, C2H5O C2H5O சாரி C2H5 அவ்வளோதான், சாரி. இப்போ இதை நம்ம எப்படி முதல்ல அன்சிமெட்ரிக்கலாக எழுதணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். எப்படி அன்சிமெட்ரிக்கலாக எழுதியும் பொசிஷனை சேஞ்ச் பண்ணுறேன், அதுதான் அன்சிமெட்ரிக்கலாக ஃபர்ஸ்ட் எழுதுறேன். இப்போ CH3 CH2 ஸ்ட்ரக்சர் எலாங்கேட் பண்ணுறேன், அதே தான் இங்கே திருப்பி எழுதுறேன், CH2 CH3. ஓகே, நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன், அந்த ஸ்ட்ரக்சரை எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதிருக்கேன். ஓகே, இப்போ அன்சிமெட்ரிக்கலாக அது எப்படி எழுதலாம்? ஆக்சிஜன் இங்கே இருக்கான், அடுத்து நான் வேற இடத்துல திக் போடு, இங்கே பாரு இப்படி வந்துட்டான், CH2 CH2 CH3. பார் சேம். இதுல 4 கார்பன் இருக்கு, இதுல 4 கார்பன் இருக்கு, 3 இங்க 4, அதே தான், சேம் நம்பர் ஆஃப் கார்பன், சேம் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன், சேம் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன், ஜஸ்ட் பொசிஷன் சேஞ்ச் ஆயிருக்கும். இப்போ ஜஸ்ட் செயின் ஐசோமர் மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்க, செயின் ஐசோமர் மாதிரி. அப்புறம் என்ன பண்றோம், லைட்டா உடைக்கிறேன், ஏன்னா இதுக்கு மேல வேற சான்ஸ் கிடையாது, இதுக்கு மேல மாத்த முடியாது, ரெண்டே சான்ஸ் தான். அப்போ இப்போ நான் செயின் மாதிரி இமேஜினேஷன் பண்றேன், ஒரு கார்பனை இந்த இடத்துல ஃபிக்ஸ்டா வச்சுக்கிறோம், CH3 சிங்கிள் பாண்ட் O, இன்னொரு கார்பன் இங்க இருக்கா, இதுல CH3 அதாவது எப்படி இருந்துச்சுன்னா இங்க இருக்கிற ஒரு கார்பனை கட் பண்ணி எடுத்துறேன், கட் பண்ணி எடுத்துட்டு இதுல இருக்க ஒரு ஹைட்ரஜனை தூக்கி போட்டு இவனை கொண்டு போய் இங்க உட்கார வச்சிடறோம், வேற ஒண்ணும் கிடையாது. இங்க பார், அதான் நம்பர் கூட கொடுத்து காட்டுறேன், 1 2 3. இப்போ இந்த இடத்துல 2 3 இருக்கான், ஒண்ணுங்க மேல வந்துட்டான், அப்படி நினைச்சுக்கோ, சரி? ஸோ இது அடுத்த ஒரு ஐசோமர், அதாவது செயினே உடைச்சிட்டேன். அப்போ பார், மொத்தம் 3 சான்ஸ் இருக்கு என்கிட்ட. மெட்டாமெரிசம் அதான், இது ஒன்று, இவன் ஒன்று, மொத்தம் இது ரெண்டுமே பார்த்தா உங்களுக்கு பொசிஷன் சேஞ்ச் ஆயிருக்கும், இவனுக்கு செயின் சேஞ்ச் ஆயிருக்கும். மொத்தம் 3 ஐசோமர் ஃபார் திஸ் ஈத்தர். இதைத்தான் திரும்ப திரும்ப திரும்ப, ஏன்னா NCERT-ல இது ஒன்று தான் கொடுத்துருக்கான், அதனால இது ஒன்று தான் திரும்ப 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 கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். அதனால இது நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் அந்த 4 டாபிக்கையும் இப்போ நான் முடிச்ச, ரொம்ப சிம்பிள், எளிமையா படிச்சுன்னா அது எளிமையா தான் இருக்கும், கேள்வியே அது ஈஸியாக உங்க கண்ணுக்கு புரியும். அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லை, நான் வேற லெவலில் படிப்பேன், நல்லா மார்க்ஸ்லேருந்து வந்து நினச்சி படிச்சுனா அது நீ காம்ப்ளிகேட்டடாக படிப்பேன். எக்ஸாம் ஆலில் கொஸ்டின் பேப்பர் நீ காம்ப்ளிகேட் பண்ணிக்குவேன். ஏன்னா நீ எப்படி நம்ம வேற லெவல் பிரெயின் வச்சுருக்கோம், நம்ம கொஸ்டின்லாம் வேற லெவலில் தான் இருக்கும், அப்போ நம்ம வேற லெவலில் தான் யோசிக்கணும் அப்படின்ட்டு ஏ ஆப்ஷன் போட வேண்டிய, எங்கெங்கேயோ சுற்றி அரை மணி நேரத்தை ஓட்டிட்டு கடைசியில் ஏ ஆப்ஷன் தொடுவேன். நிறைய பசங்க அதை பண்ணுவோம், நானே பண்ணியிருக்கேன் ஸ்கூல் படிக்கும்போது. அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 4 ஐசோமர் ஓவர். அடுத்து இருக்க போற அந்த 2 ஐசோமர் விச் மீன்ஸ் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ், அதை மோஸ்ட்லி இங்க நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். சப்போஸ் ஒரு 4 பேர் கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் இங்க 11th நடத்தி விட்டுறேன், இல்ல அப்படின்னா 12th சாப்டர்ஸ்ல தான், இல்ல ஹைட்ரோ கார்பன்ல சிஸ் டிரான்ஸ்லாம் பார்ப்போம், இல்லைன்னா இதுலயே முடிச்சு விட்டுறோம். ஸோ எனிவே அது உங்க கையில இருக்கு. தேங்க்யூ ஸோ மச், சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.